Hello friends, இது ஆண்டோ அண்ட் இது வந்து MEC Part 3 அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து முக்கியமாக வியூ பேக்ஸ் பற்றி. ஓகே, நான் வியூ பேக்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சும்மா ஒரு ரஃபாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியூ பேக் டாட் மெசேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ யுவர் ஆப் டிஸ்கிரிப்ஷன் இஸ் ஹியர். இந்த இடத்துல நான் ஜஸ்ட் 1 அப்படி நான் போட்டுறேன். ஓகே, நான் சேவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிங்க, டாட் மெசேஜ் அப்படி நான் போட்டிருக்கேன். விச் மீன்ஸ் இது ஆல்ரெடி இருந்தது டாட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஹோம் கண்ட்ரோலர் டாட் சிஎஸ் ஃபைலில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக வியூஸ் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஹோம் ஃபோல்டருக்குள்ளே அபவுட் டாட் சிஎஸ் டாட் HTML ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா டாப்பில் வந்து நம்மளுக்கு வியூ பேக் டாட் மெசேஜ் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ தட் என்னுடைய அபவுட் அப்படின்ற பேஜில் இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது வந்து மெசேஜ் அப்படின்ற ஒரு இந்த வியூ பேக்குக்கு மெசேஜ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன். அந்த மெசேஜ் ப்ராப்பர்ட்டியை என்னுடைய வியூஸில் இந்த இடத்துல கால் பண்ணுறேன், என்னோட ஹெடரில். ஸோ நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் வியூ எதுக்குன்னா நமக்கு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி எந்தெந்த இன்ஃபர்மேஷனை எங்கே டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றத குறிக்கிற ஏரியா அது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியூ பேக்கை யூஸ் பண்ணி நான் அந்த பர்டிகுலர் மெசேஜை H2 டேக்குக்குள்ளே டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இப்போ இன்ஃபர்மேஷன் வந்து கண்ட்ரோலரில் இருந்து நம்மளுக்கு வியூஸ்க்கு போகுது. ஸோ தட் இந்த வியூ பேக் டாட் அதுக்கப்புறம் வர எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே அந்த வியூக்கு சொந்தம். வியூஸ்க்குள்ளே போயிட்டு நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அது நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் இப்போ ரன் பண்ணுறேன் ஃபயர்ஃபாக்ஸில் என்னோட டிஃபால்ட் வெப் ப்ரௌசர். ஸோ நார்மலாக டிஃபால்ட்டாக இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம், எந்த ப்ரௌசராக இருந்தாலும் நம்மளுக்கு அவுட்புட் வந்து சேமாக தான் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல நான் அபவுட் அப்படின்ற பேஜை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யுவர் ஆப் டிஸ்கிரிப்ஷன் பேஜ் டாட் டெஸ்ட் 01 இருக்குது பாருங்களேன். ஸோ நான் இங்கே எழுதுனது யுவர் ஆப் டிஸ்கிரிப்ஷன் டாட் டெஸ்ட் 01. ஓகே, ஸோ இந்த மெசேஜ் வந்து நான் இந்த மெசேஜ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் போயிட்டு அது நம்மளுடைய அபவுட் டாட் சிஎஸ் பேஜில் இங்கே டிஸ்பிளே பண்ண நம்ம டெம்ப்ளேட்டை சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் நமக்கு கரெக்டாக நம்மளுடைய வெப் ப்ரௌசரில் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது நம்மளே ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ தட் இன்னும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது சிம்பிள். கண்ட்ரோலர்லேருந்து நமக்கு வியூஸ்க்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி அதை எந்த இடத்துல நம்ம டிஸ்பிளே பண்ண நினைக்கிறோமோ ஒரு பேஜில் அதை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வியூ பேக்ஸ் பண்ண போகுது. அதே மாதிரி இந்த ஷீஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வியூ பேக் அப்படின்றது வந்து ஒரு டைனமிக் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் இந்த வியூ பேக் இது ஷீஷாப்பில் எம்பிடாக இருக்கிறது தான். ஸோ நம்ம புதுசாக அதை கிரியேட் பண்ண போகிறது ஆல்ரெடி அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க அந்த ஆப்ஜெக்டை. இந்த ஆப்ஜெக்ட்னால புதுசாக எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் இதால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதை வந்து நம்ம இப்போ MEC டியூட்டோரியலில் இந்த கற்றுக்கும் போது நம்ம நிறைய இதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இந்த ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் வியூ பேக் டாட் நான் வந்து மை நேம் அப்படி நான் கொடுத்துட்றேன் ஈக்குவல்ஸ் சுஜேஷ். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னுடைய பேரை கொடுத்துருக்கேன் நான். ஸோ மை நேம் அப்படின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த வியூ பேக்குக்கு இப்போ நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஆண்டோ சுஜேஷ் அப்படின்னு பேர் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் சிம்பிள். ஸோ இந்த இடத்த சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய வியூஸ்க்கு போகிறேன். பிகாஸ் இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை நான் என்னுடைய வியூஸ் அந்த பேஜில் தான் டிஸ்பிளே பண்ணணும். விச் மீன்ஸ் அபவுட் அஸ் அப்படின்ற பேஜில் நான் வந்து டிஸ்பிளே பண்ண விரும்புகிறேன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடம் வந்து டெம்ப்ளேட் பேஜ் மாதிரி தான். எந்த இடத்துல எந்த இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றத குறிக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல ஒரு டிவிஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் கான்டாக்ட் நேம் அப்படின்னு போட்டுட்டு ஜஸ்ட் அட் வியூ பேக் அப்படின்னு போட்டு டாட் வச்சு நான் வந்து என்னுடைய இந்த மை நேம் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணுறேன். மை நேம் அவ்வளோதான், சிம்பிள். ஸோ தட் என்னுடைய கண்ட்ரோலில் சம் இன்ஃபர்மேஷன் எழுதியிருக்கேன். அதை வந்து என்னுடைய பர்டிகுலர் அபவுட் பேஜில் இந்த இடத்து டியூக்குள்ளே நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபயர்ஃபாக்ஸை நான் ரன் பண்ணுறேன். ஜஸ்ட் லோடிங். ஸோ இப்போ என்னோட அபவுட் பேஜுக்கு வரேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நேம் கோலன் ஆண்டோ சுஜேஷ் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் இங்கே கான்டாக்ட் நேம் கோலன் வியூ பேக் டாட் மை நேம் அப்படின்னு கொடுத்தேன். ஸோ என்னோட வெப்பேஜில் அது எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னா
காண்டாக்ட் நேம் ஆக்டர் அசோசியேஷன் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. ஸோ தட் நம்ம கண்ட்ரோலில் இருந்து நம்ம வியூஸ்க்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் சிம்பிளாக இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் ஏன்னா இப்போ வந்து நம்ம MVC தேர்ட் வீடியோவில் தான் இருக்கும், இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. ஜஸ்ட் இதோட கான்செப்டை ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு வியூ பேக் அப்படின்னு ஒரு டைனமிக் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது, டைனமிக் ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு டைனமிக் ப்ராப்பர்ட்டியை நம்மளால் அதுக்கு சேர்க்க முடியும். அதில் சம் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிவிட்டு முக்கியமாக கண்ட்ரோலரில் இருந்து நம்ம வந்து வியூக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் பேஜில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுறோம். விச் மீன்ஸ் இது வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கண்ட்ரோலர்லேருந்து நம்மளுக்கு வியூக்கு போகுது. ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ஸோ வியூ பேக் அப்படின்னு ஒன்று இருக்குது, நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஸோ அதுக்கு தான் இந்த பர்டிகுலர் ஆக்ஷனுக்குள்ளே நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம்.